பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் கலமுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். போன வீடியோவில் நான் 16 வசனம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் அதன் தொடர்ச்சி பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னா பலௌனாஹும் கமா பலௌனா அஸ்ஹாபல் ஜன்னதி இத அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன் வலா யஸ்தஸ்னூன் فطاف عليها طائف من ربك وهم نائمون فأصبحت كالصريم فتنادى مصبحين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون أن لا يدخلنها اليوم عليكم مسكين وغدوا على حرد قادرين فلما رأوها قالوا إنا لضالون بل نحن محرومون قال أوشتهم ألم أقل لكم لولا تسبحون قالوا سبحان ربنا إنا كنا ظالمين فأقبل بعضهم على بعض يتلاومون قالوا يا ويلنا إنا كنا طاغين عسى ربنا أن يبدلنا خيرا منها إنا إلى ربنا راغبون كذلك العذاب والعذاب الآخرة أكبر لو كانوا يعلمون. இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நிச்சயமாக நாம் தோட்டமுடையவர்களை சோதித்தது போலவே நாம் அவர்களை சோதித்தோம். அத்தோட்டத்திற்குடையவர்கள் அதனை கனிகளை அதிகாலையில் சென்று அறுத்து விடுவோம் என்று சத்தியம் செய்தார்கள். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் என்று அவர்கள் கூறவில்லை. எனவே அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இறைவனிடமிருந்து சுற்றக்கூடிய நெருப்பின் ஆபத்து அத்தோட்டத்தின் மீது சுற்றி கொண்டது. அது காலையில் கருத்து சாம்பலை போல் ஆகிவிட்டது. அது தெரியாது காலையில் எழுந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைத்தனர். நீங்கள் விளைச்சலை அறுப்பவர்களாக இருந்தால் உங்கள் தோட்டத்திற்கு அதிகாலையில் செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டனர். எனவே அவர்கள் பிறர் அறியாது மெதுவாக பேசிக்கொண்டும் சென்றனர். எந்த ஏழையும் இன்று உங்களிடம் அத்தோட்டத்தில் நிச்சயமாக நுழையக்கூடாது என்று தடுப்பதின் மீது சக்தியுடையவர்களாக காலையில் சென்றனர். ஆனால் அவர்கள் அதை தோட்டத்தை அழிந்து போன நிலையில் கண்டபோது நிச்சயமாக நாம் வழி தவறி வேறு தோட்டத்திற்கு வந்துவிட்டோம் என்று கூறினார்கள். பின்னர் கவனித்து பார்த்துவிட்டு இல்லை, ஏழை எளியோருக்கு எதுவும் கிடைக்காமற் செய்து நாம் தான் தடுக்கப்பட்டவர் பாக்கியமிழந்தவர்கள் என்று கூறிக்கொண்டனர். அவர்களின் நடுநிலையில் உள்ள ஒருவர், நீங்கள் இறைவனை துதித்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கூறினார். எங்கள் இறைவன் தூயவன், நாம் தாம் நிச்சயமாக அநியாயம் செய்தவர்கள் ஆகிவிட்டோம் என்றும் கூறினார்கள். பின்னர் அவர்களின் சிலரை நிந்தித்தவர்களாக முன்னோக்கினார்கள். அவர்கள் கூறினார்கள், எங்களுக்குண்டான கேடே நிச்சயமாக நாம் வரம்பு மீறியவர்களாக இருந்தோம். எங்களுடைய இறைவன் இதைவிட மேலானதை எங்களுக்கு மாற்றித்தரக்கூடும். நாங்கள் தௌபா செய்து நிச்சயமாக எங்களுடைய இறைவன் மீது ஆதரவு வைக்கிறோம் என கூறினார். இவ்வாறு தான் இவ்வுலக வேதனை. அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் மறுமையில் வேதனை இதைவிட மிகவும் பெரியது என உணர்ந்து சன்மார்க்கத்தின் பால் திரும்புவார்கள். நான் இப்போ ஓதன வசனம் 17லேருந்து 33வது வசனம் வரைக்கும் ஓதியிருக்கிறேன். அதாவது 17லேருந்து 33 வரை
உள்ள வசனங்கள் தோட்டக்காரர்களின் ஓர் உதாரணம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அவங்க அல்லாஹ்வின் அருட்கொடையை பெற்றிருந்தும் அவனுடன் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டார்கள். அவர்களின் அனைவரை விடவும் சிறந்த ஒரு மனிதனின் அறிவுரையை உரிய நேரத்தில் ஏற்காமலிருந்து விட்டார்கள். இறுதியில் அவர்கள் அந்த அருட்கொடையை இழந்து விட்டார்கள். மக்காவாசிகளுக்கு இந்த உதாரணத்தை கூறி, நீங்கள் இறை தூதரின் சொல்லை ஏற்காவிட்டால் நீங்களும் இவ்வாறு அழிந்து போவீர்கள் என்று எச்சரிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, இன்ன பலௌனாஹும் கமா பலௌனா அஸ்ஹாபல் ஜன்னதி, நிச்சயமாக நாம் அவங்கள சோதித்தோம், அதாவது நாம் அவங்களை பரிசீலித்தோம். தோட்டக்காரர்களை நாம் சோதித்தது போல். இது பல வகையான பழங்களையும் பயிர்களையும் கொண்டிருந்த ஒரு தோட்டத்தை குறிக்கிறது. தோட்டத்தின் பழங்களை காலையில் பறித்து விடுவோம் என்று அவங்க சத்தியம் செய்த போது, அதாவது தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது ஏழைகளுக்கும் யாசர்களுக்கும் தெரியாதவாறு காலையில் தோட்டத்தின் பழங்களை பறித்து விட வேண்டும் என்று அவங்க இரவில் தங்களுக்குள் சபதம் செய்து கொள்கிறாங்க. இவ்வழியில் அதன் பழங்களை தங்களுக்கே வைத்து கொள்ளவும் அதிலிருந்து எதையும் தர்மமாக கொடுக்காமல் இருக்கவும் அவங்களால் முடியும். வலாயஸ்தஸ்னூன், அல்லாஹ் நாடினால் என்று கூறாமல், அதாவது அவங்க செய்த சபதத்தின் அப்படி சொல்லவில்லை. ஆகவே அல்லாஹ் அவங்களுடைய சபதத்தை முறித்தான். பின்னர் அவன் கூறினார், பின்னர் அவங்க உறங்கிக் கொண்டிருந்த போது உமது இறைவனிடமிருந்து அதாவது அது ஏதாவது ஒரு வானத்திலிருந்து வந்த அழிவால் பீடிக்கப்பட்டது அந்த தோட்டம். ஷரீம், எனவே காலையில் அது அஷரீம் போல ஆகிவிட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இருண்ட இரவை போல் என்று சொல்லியிருக்கிறாங்க. அத்தௌரி மற்றும் அஷுத்தி ஆகிய இருவரும் அறுவடை செய்யப்பட்டு வாடி காய்ந்து போன பயிர் என்று கூறினார்கள். முஸ்பிஹீன், பின்னர் காலை விடிந்ததோ அவங்க ஒருவரையொருவர் அழைக்கிறாங்க. அதாவது அதிகாலை நேரமான போது அவங்க ஒன்றாக சென்று அறுவடையை செய்வதற்காக அல்லது அதன் பழங்களை கொய்வதற்காக ஒருவரையொருவர் அழைத்து கொண்டார்கள். பின்னர் அல்லாஹ் சொல்கிறான், அனிகுது அலா ஹர்ஷிக்கும் இன் குன்தும் ஷாரிமீன், கூறிக்கொண்டார்கள், நீங்கள் பழங்களை அறுவடை செய்ய நாடினால் காலையிலேயே உங்கள் விளைநிலத்திற்கு செல்லுங்கள், அதாவது உங்கள் அறுவடை பழங்கள் பறிக்க விரும்பினால் என்று. எனவே அவர்கள் இரகசியமாக பேசிக்கொண்டே புறப்பட்டார்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறார்கள் என்பதை யாரும் கேட்காதவாறு தாங்கள் செய்வதை பற்றி அவங்க தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டார்கள். பின்னர் இரகசியங்களையும் தனிப்பட்ட உரையாடுகளையும் நன்கறிந்த அல்லாஹ் அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை விளக்கினான். அவன் கூறினான், இன்று எந்த ஏழை உங்களிடம் உதவி கேட்டு அதற்குள் நுழைந்து விட வேண்டாம். அதாவது அவங்களின் சிலர் மற்றவர்களிடம், இன்று எந்த ஏழையும் தோட்டத்திற்குள் உங்களிடம் நுழைய அனுமதிக்காதீர்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ் பின்னால் சொல்கிறான், மேலும் அவங்க காலையில் ஹர்த்துடன் சென்றார்கள், அதாவது பலத்துடன் சக்தியுடன் போகிறாங்க. அதாவது தங்கள் உரிமை கோரியத்தையும் தாங்கள் விரும்பியதையும் செய்ய தங்களுக்கு சக்தி இருப்பதாக அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில், நிச்சயமாக நாம் வழி தவறி விட்டோம் என்று கூறினார்கள். அதாவது அவங்க அங்கு அந்த அடைந்த போது அல்லாஹ் அந்த பொலிவு, பிரகாசம் மற்றும் பழங்களின் செழிப்பு ஆகியவற்றிலிருந்து அதை மாற்றி கருப்பாகவும் இருண்டதாகவும் எந்த பயணமற்றதாகவும் இருந்த நிலையில் அது காணப்பட்டது. அதற்கு நடந்த செல்வதில் தாங்கள் தவறான பாதையில் வந்துவிட்டதாக அவங்க நம்பினார்கள். இதனால் தான் அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக நாம் வழி தவறி விட்டோம், அதாவது அடைய நாங்கள் தேடிய பாதையை விட்டு வேறு பாதையில் நடந்து வந்து விட்டோம் அப்படின்னு. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மற்றவர்களும் கூறினார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு அது உண்மையில் சரியான பாதைத்தான் என்பதை உறுதியாக உணர்ந்தார்கள். பின்னர் அவர்கள் சொல்கிறாங்க, பல் நஹ்னு மஹ்ரமூன், இல்லை, நிச்சயமாக நாம் பழங்களிலிருந்து தடுக்கப்பட்டு விட்டோம். அதாவது இல்லை, இதுதான், ஆனால் நமக்கு அறுவடையில் எந்த பங்கும் பாகமும் இல்லை.
அவங்க ஔசத்தானவர் கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மற்றும் கத்தாதா ஆகிய அனைவரும் இதன் பொருள் அவங்களின் மிகவும் நீதியானவரும் அவங்களின் சிறந்தவரும் என்று கூறினார்கள். அவங்க சொல்கிறாங்களாம்மா, நீங்கள் ஏன் துஸ்பிஹூன் செய்வதில்லை என்று நான் உங்களிடம் கூறவில்லையா? அவன் உங்களுக்கு வழி வழங்கியதற்கும் உங்களுக்கு அருள் புரிந்ததற்கும் நீங்கள் ஏன் அல்லாஹ்வை துதித்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடாது என்று நான் உங்களிடம் கூறவில்லையா என்று கூறியதாக அதன் பொருள் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்த வசனம், காலு சுபஹான ரப்பினா இன்ன குன்னலாலிமீன். அவர்கள் கூறினார்கள், எங்கள் இறைவன் தூயவன், நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரனாக இருந்துவிட்டோம். அது தங்களுக்கு எந்த பலனும் அளிக்காத நேரத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். மேலும் அது எந்த பயனுமற்றதாக இருந்தபோது அவர்கள் வருந்தி ஒப்புக்கொண்டார்கள். பின்னர் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅக்பல பஅலுஹும் அலா பஅலின் யதலாவமூன். நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களாக இருந்துவிட்டோம். பின்னர் அவர்கள் ஒருவரையொருவர் குறை கூறத் தொடங்கினார்கள். அதாவது அறுவடை செய்யப்பட்ட பழங்களிலிருந்து ஏழை மக்கள் தங்கள் உரிமை பெறுவதை தடுத்து தாங்கள் செய்ய தீர்மானித்த காரியத்திற்காக அவர்கள் ஒருவரையொரு குறை கூறத் தொடங்கினார்கள். இவ்வாறு ஒருவருக்கொருவர் அவர்கள் அளித்த பதில் தங்கள் தவறையும் பாவத்தையும் ஒப்புக்கொள்வதாக மட்டுமே இருந்தது. காலு யா வைலனா இன்னா குன்னா த்வாகீன். அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கு கேடுதான், நிச்சயமாக நாங்கள் தாக்கீனாக இருந்தோம். அதாவது இது எங்களுக்கு நடக்கும் வரை நாங்கள் வரம்பு மீறினோம், அத்துமீறினோம், எல்லைகளை கடந்தோம் சொல்கிறாங்க. அஷா ரப்புனா யுப்திலனா ஹைரம் மின்ஹா இன்ன இலா ரப்பினா ராகிபூன். எங்கள் இறைவன் இதைவிட சிறந்ததை எங்களுக்கு பகரமாக தருவான் என்று நாங்கள் நம்புகிறோம். உண்மையாகவே நாங்கள் எங்கள் இறைவனிடம் நம்பிக்கை வைக்கிறோம். அவர்கள் இந்த வாழ்க்கையின் இதற்கு பகரமாக சிறந்த ஒன்றை எதிர்பார்த்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மறுமையின் இல்லத்தில் அதற்காக வெகுமதியும் அவங்க நம்பியிருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ்வே நன்கறிந்தவன். சரப்புகளின் சிலர் இந்த மக்கள் யமனைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டார்கள். சஅத் பின் ஜுபைர் அவங்க அவர்கள் யமனில் உள்ள ஷன்னாவிலிருந்து 6 மைல் தொலைவில் இருந்த தரவான் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினார்கள். அவர்கள் எத்தியோப்பாவைச் சேர்ந்த மக்கள். அவங்களுடைய தந்தை இந்த தோட்டத்தை அவர்களுக்கு விட்டு சென்றார்கள். மேலும் அவர்கள் வேதமுடையோரில் இருந்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவங்களுடைய தந்தை தோட்டத்தை நல்ல முறையில் கையாண்டு வந்தார். அதிலிருந்து அவர் அறுவடை செய்வதை தேவைக்கேற்ப மீண்டும் தோட்டத்திலே போடுவார். மேலும் அதில் ஒரு பகுதியை தன் குடும்பத்திற்காக அந்த வருடத்திற்கான உணவாக சேமித்து வைப்பார். மேலும் மீதமுள்ளதை தர்மமாக கொடுப்பார். பின்னர் அவர் இறந்ததும் அவருடைய பிள்ளைகள் தோட்டத்தை வாரிசாக பெற்ற போது அவங்க நிச்சயமாக நம் தந்தை இந்த தோட்டத்தின் அறுவடையில் சிலவற்றை ஏழைகளுக்கு கொடுத்தது முட்டாள்தனம். நாம் அவங்களை தடுத்தால் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்று கூறினார்கள். எனவே அவங்க இந்த செய்ய முடிவு செய்த போது அவங்களுடைய திட்டத்துக்கு மாறான ஒன்றால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவங்களிடம் இருந்த செல்வம், ஆதாயம் மற்றும் தர்மம் அனைத்தையும் பறித்து கொண்டான். அவங்களுக்கு எதுவும் மிஞ்சவில்லை. அல்லாஹ் பின்னர் கூறுகிறார், கதலிகல் அதபு வல்லதபுல் ஆகிரத்தி அக்பரு லவ் கானூ யஅலமூன். இத்தகையத்தான் தண்டனை. அதாவது அல்லாஹ்வின் கட்டளையை எதிர்ப்பவர், அல்லாஹ் தனக்கு கொடுத்தவற்றிலும் அருள் புரிந்ததிலிருந்தும் கஞ்சத்தனம் செய்பவர், ஏழைகள் மற்றும் தேவையுடையோரின் உரிமையை தடுப்பவர், மேலும் தனக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி கெட்டத்தனமுள்ளவர் அல்லது நிராகரிப்புடன் பதிலளிப்பவர் ஆகியோரின் தண்டனை இத்தகையத்தான். ஆனால் நிச்சயமாக மறுமையின் தண்டனை மிகப்பெரியது. அவங்க அறிந்திருந்தால், அதாவது நீங்கள் கேட்டது போல் இது இந்த வாழ்க்கையின் உள்ள தண்டனையாகும். மேலும் மறுமையின் தண்டனை இன்னும் கடுமையானது அல்லாஹ் இதில் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.